எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா நீனா? ஆமாண்டா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்போல இருந்தே பேக்கிங்லாம் முடிச்சாச்சுன்னு. எனக்குள்ளதுமே எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஓ, எனக்கு என்ன செட்டெல்லாம் எடுத்து வச்சீங்க? டூருக்கு போடுறதுக்கான வசதியான மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏங்க, அங்க பயங்கர குளிரா இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி தானே எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. அப்புறம் உனக்கு இன்னர் வேர் எவ்வளோ தேவைப்படும்? நான் 7 டேஸ்க்குமே 7 எடுத்து வச்சிருக்கேன். ஏங்க, நீங்க நீங்க ஏன் அதெல்லாம் எடுத்து வச்சீங்க? ஏன் நான் எடுத்து வச்சா என்ன? இல்ல. ம், நீ கொஞ்சம் அமுக்குறியா? நான் எடுத்து வச்சது எனக்கு எதுவும் தப்பா தெரியல, நீ எதுவும் ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்ல. டேய் பொத்துடா. ம், என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். அடங்கு. ம், சரி, ட்ரெயின்ல தானே போறோம். ஆமா. எதுவும் நினைச்சா இங்க பயப்பட வேணாம், லோக்கல்லாம் இல்ல, கொஞ்சம் நல்ல லக்ஸரியான ட்ரெயின் தான். எதா இருந்தாலும் குழப்பம் இல்லடா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க நீனா நம்ம வீட்ல. தெரியும் தெரியும். ம், இல்ல, இருந்தாலும் 1 வீக்ன்றது ரொம்ப அதிகமா தோணுது. அது நம்ம விருப்பம் போல வந்தா மதின்னு சொன்னாங்கல்ல. அவ்வளோ நாளா நீ ஆஃபீஸை விட்டுட்டு இருப்பியா? அதான் சொல்லிட்டாங்களே டாடி, இருந்துதான் ஆகணும். ஏன், நான் வர்றது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஆஃபீஸ் போறது தான் இஷ்டமோ? ஏய், என்னடா அப்படி கேட்டுட்ட? இந்த வீட்டில் இருந்தா உன் கூட மாத்திரம் தான் என்னால் சண்டை போட முடியும், அடி வைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். நீ என் கூட வரேன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? ஜாலியா சண்டை போட்டுட்டே இருக்கலாம்டா. ஏங்க, இங்க எனக்கு ஆஃபீஸ் ஒர்க், பெண்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு 1 வீக் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா நீங்க என்னடான்னா சண்டை போடுறதுக்கு அடி வைக்கிறதுக்கு தான் அங்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அனினா. டேய் போதும், சும்மா அட்ரா. ம், சரி அனினா, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? சுடிதாரானோ? ஆமா, சுடிதார் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன, சுடிதாரா? அனினா, அது ஒன்றும் வேண்டாமே, அதுக்கு பதிலாக டிஷர்ட், பேண்ட்ஸ், ஜீன்ஸ் அது மாதிரி இதெல்லாம் போடுங்க. ஆ, அது மாதிரியா? ஏன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதோ? இல்ல, அப்படியெல்லாம் இல்லடா. பிஃபோர் மேரேஜ் முன்னாடி அதிகமாக டிஷர்ட் நிக்கர்ஸ் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அது ஒன்றும் யூஸ் பண்ணலையா, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ஓ, அப்படியா? ம் ஆ, சரி பரவாயில்ல, நம்ம 2 பேர் மாத்திரம் தானே அங்கே இருப்போம். அப்புறம் ஆள் யாருன்னே தெரியாதவங்க தான் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் சுடிதார் போட்டுட்டு தான் இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லைல்ல. சரி ஓகே, அப்போ நான் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி போட்டது எல்லாமே எடுத்து வைக்கிறேன். இல்ல, புதுசு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். ஷாப்பிங் போவாமா? இல்லை இல்லை, இருக்கிறது மதி. வாங்க அனினா, ஷாப்பிங் போகலாம். வேண்டாண்டா. வாங்கன்னு சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் கேட்க மாட்டான். வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, வெயிட் பண்றேன். டேய், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடும்டா அப்புறம். அதுக்கு இன்னும் 2 hours மேல இருக்கு. அதுக்கு? ஷாப்பிங் செய்துட்டு வரலாம், வாங்க. டேய் போடா. அனினா வாங்க அனினா, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க. அட என்னடா நீ. சரி வரேன் இரு. ம், நீ எப்ப என் ரூமுக்கு வந்துட்டு போறேன்னு கூட எனக்கு தெரியல. இப்போலாம் நான் போடுற ட்ரெஸ் கலர்லயே தான் நீயும் போட்டுட்டு வர. இத்தனைக்கும் நான் நல்லா டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறேன், அப்பயும் எப்படிதான் நீ கண்டுபிடிக்கிற? சொல்லவே மாட்டேனே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இது? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர். மனசுல காலான்னு நினைப்போ? காலாவா? ஆமா, காலா தானே இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்லயே ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ம்ஹும். நான் போடுற ட்ரெஸ் கலர்லயும் நீயும் போடாத, சொன்னா கேளு. ம்ஹும். கேட்க மாட்டேன். ஏன் அப்படி பண்ற? நீ தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு நான் போடுற ட்ரெஸ் கலர்லயும் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வர? ஏன் லவ் பண்ணாதான் ஒரே மாதிரி ட்ரெஸ் கலர்லாம் போடணுமா? ஆமா ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேனே, அதுக்கு ரீசன் இதான். அப்போ நான் பிங்க் கலர் ஷர்ட் போட்டு வந்தீங்களே, நான் பிங்க் கலர் சுடி போட்டப்போ அதுக்கும் அதான் ரீசனா? ஆமா. அப்போ நான் இப்போ என்னது இப்போ? இப்போ அந்த காதல் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? ஏன், உனக்கு தான் என் மேல காதலே இல்லல்ல, பிறவு எதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு வர? அது அது சொல்லு, என்ன சொல்ல வந்த? அது ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லல்ல, அப்ப நான்
இனி நான் போட்ட ட்ரெஸ் கலர்லயே நீ போட்டுட்டு வராத, புரிஞ்சுதா? இங்க பார் கவி, இன்னைக்கு லாஸ்டா இருக்கட்டும். இது மாதிரி இன்னொரு வாட்டி ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல வராத. நீ எப்போ வந்து பாக்குறேன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. எப்பயும் நான் லாக்லேயே தான் இருப்பேன். பிறகு எப்படி நீ கண்டுபிடிக்கிறேன்னு தான் எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. ஏங்க ம். நிஜமா தான் சொல்றீங்களா? என்னது? என் மேல காதல் இல்லைன்னு? ம். நிஜமா உங்க மனசுல நான் இல்லையா? என் கண்ணை பார்த்து உங்களுக்கு என் மேல காதல் இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். ம். என்ன? கேட்டுட்டு கேட்காத மாதிரி ஆக்ஷன் பண்ணாதீங்க. என் கண்ணை பார்த்து எனக்கு உன் மேல காதல் இல்லைன்னு சொல்லுங்க. ம். எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? ம். ஆமா. ம். அது என்ன எனக்கு தெரியாத வேலை? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன், அவ்வளோதான். சரி சரி, உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என் கண்ணை பார்த்து உன் மேல எனக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் ஏன் சொல்லணும்? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க லவ் இருந்தாதான் ஒரே ட்ரெஸ் கோட்ல வரணும்னு. ஆமா, இப்பதான் லவ் இல்லைல்ல. அதேதான், அதை என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு பிறகு போங்க. ஏய், என்ன உனக்கு? என்ன உனக்கு என்ன உனக்கு நான் கேட்டுட்டு இருக்காதீங்க. என் ரெண்டு கண்ணை பார்த்து எனக்கு உன் மேல காதல் இல்லவே இல்லடி கவி அப்படின்னு சொன்னா மாத்திரம் மதி. இனி நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லயே நானும் ட்ரெஸ் போட மாட்டேன். சார் என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டீங்களா? எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, விடுடி. அதுதான், என் கண்ணை பார்த்து பிடிக்கல, இஷ்டம் இல்லை அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. ஏன் மாமா என்ன கோவம் சொல்லி என்ன பிடிக்கலையா? என் ரெண்டு கண்ணை பார்த்து சொல்லுங்க, என்ன பிடிக்கலையா? என்ன சொன்ன? என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இல்ல, என்ன கோவம், என்ன பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்படியா கேட்ட? பாட்டு பாடினல, அது என்ன பாடின? என்ன பாடின? என்ன பாரு. சொல்லுங்க. என்ன பாடினன்னு சொல்லு. சொல்லு. அது சொல்லு. நீ பாட்டா கூட பாடணும்னு இல்லை, வார்த்தையால சொன்னா கூட மதி. என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லு. என் மாமா என்ன கோவம், என்ன பிடிக்கலையா? இன்னொரு வாட்டி. எது இன்னொரு வாட்டியா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது என் கண்ணை பார்த்து எனக்கு உன் மேல இஷ்டம் இல்லை, நான் உன்னை காதலிக்கல அப்படின்னு சொல்லுங்க. அச்சோ, சொல்றதை விட்டுட்டு அடுத்து சொல்றீங்களா? நீங்க என் கண்ணை பார்த்து காதலிக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு நான் நீங்க போட்ட ட்ரெஸ் கலர்லயே ட்ரெஸ் போட மாட்டேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. அது எனக்கு எனக்கு சவாரிக்கு போகணும், நான் போறேன். ஹலோ, சொல்லிட்டு போங்க, நில்லுங்க. கள்ள பயனு அப்படி என்னதான் மனசுலயே வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்ன காதலிக்கலன்னு என் கண்ணை பார்த்து சொல்ல முடியல. ஆனா நான் ட்ரெஸ் கலர் மட்டும் ஒரே மாதிரி போட்டுட்டு வரக்கூடாதாமே? இது நல்லா இருக்கே. ஹலோ, நீங்க ஒரு ரூட்ல போனா நான் அதே ரூட்லயே உங்களை பின்னாடி தடுத்தி தடுத்தி வருவேன். என்னனாலும் என்னை விட்டு உங்களால போக முடியவே முடியாது. ஏன்னா நீங்க தான் என்னோட சின்ன வயசு விச்சுவாச்சே. என் விச்சுக்கு என்னை எப்படி பிடிக்காம போகும்? சான்ஸே இல்லை. ஆனா அப்படி என்னதான் உங்க மனசுல ஓடிட்டு இருக்குன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அது மாத்திரம் தெரிஞ்சா மதி, எதனாலும் நான் கிளியர் பண்ணிக்குவேன். என்னன்னு தெரியாம நானும் குழம்பி போய் இருக்கேன்.
அம்மா வந்ததுல இருந்து தான் இது போலலாம் நடக்குதே. அப்படி அம்மா இவங்களை என்ன பண்ணிட்டாங்க? பாவம் அம்மா இவங்களை என்ன பண்ண போறாங்க? ஐயோ, இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எப்படி இவங்க என்ன கட்டுவாங்க? ஐயோ கடவுளே. உன் கண்ணை பார்த்து என்னால உன் மேல காதல் இல்லைன்னு சொல்லவே முடியலடி. அது என்னால முடியவும் முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். உன் கண்ணை பார்த்த உடனே எனக்கு நீ சின்ன வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் பிரிய மாட்டோன்னு சொன்னது மாத்திரம்தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்டி, ஏன் என்ன இப்படி போட்டு படுத்துற? உன் அம்மா கொஞ்சம் என்ன படுத்துறாங்க, நீயும் என்ன கொஞ்சம் படுத்துற. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உங்க அம்மா எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்கடி. எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா என்ன கேட்பாங்க. நான் எப்படி இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மெல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமாடி? முடியலடி கவி. உன் அம்மாவோட நீ என்னை பார்த்து என்னை காதலிக்கலன்னு சொல்லுங்கன்னு சிம்பிளா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நிஜமா சொல்றேன், என்னால அப்படி சொல்லவே முடியாதுடி. அந்த சிறிய வயசுலயே நம்ம பிரியாம இருக்கிறதுக்காக கல்யாணம் தான் ஒரு தீர்வுன்னு நினைச்சிருக்கோம். ஆனா இவ்வளோ பெருசாக்கு வளர்ந்தது பிறகு கூட உன் அம்மாவை நினைச்சு பயந்துட்டு இருக்கனேடி. அவங்க வேற யாராவது இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லடி. உனக்கு அம்மாவா போயிட்டாங்க, அதனாலதான் எனக்கு இவ்வளோ சங்கடமும். வேற யாராச்சும் இருந்திருந்தா நான் கண்டுக்க கூட மாட்டிருப்பேன்டி. இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாம எப்படி இருக்கேன்னு தெரியுமா? இதுல நீ வேற வந்திருந்துகிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால எப்படி கவி முடியும்? உனக்கு என் மேல எந்த அளவு காதல் இருக்குன்னுலாம் தெரியலடி. ஆனா எனக்கு நீ இல்லாம இருக்க முடியுமானே தெரியல. அப்படி இருக்கேன். எனக்கு அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் தனியாயிடுவாங்களேன்னு எனக்கு ஒரு சங்கடம். இத்தனையும் நாளா இது மாதிரி சங்கடம்லாம் இல்லவே இல்லடி. உன் அம்மா வீட்டுக்கு வந்தேன் பாத்தியா, அது தாண்டி நான் பண்ண தப்பு. அங்க வந்ததுனாலே தானே உன் அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா அங்க வந்ததுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீ என்னோட சின்ன வயசு மின்னுன்னு தெரிஞ்சது பாத்தியா, அது தாண்டி. அதை நினைக்கும் போது சத்தியமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் அம்மா ஞாபகம் வரும்போது தாண்டி எனக்கு கஷ்டமாவே ஆகுது. நான் என்ன பண்றது? உன் அம்மா அப்படி என் மேல வெறுப்பு காணிப்பாங்க. ஆனா இப்போ அது போலலாம் காமிக்கல. இருந்தாலும் ஏதோ அவங்க பேசுறது குதர்க்கமா இருக்கு. அப்படி என்னதான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு தான் தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சா கூட நான் சேஃபா ஹேண்டில் பண்ணுவேன் போல. இது ஒண்ணு தெரியாம எனக்கு தாண்டி சங்கடமா இருக்கு. அப்படியா நேத்ரன்? அப்பனா அர்க்கானி போயிட்டு இல்ல தானே? ம், இல்ல போகல. நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டி, நிஜமா தான் சொல்றேன். அப்பாடி, இப்போதான் நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு நம்ம பேசணும்ல, அப்ப போகும்போது என்ன சொன்னா தெரியுமா? இனி நான் எங்க ஊருக்கே போறேன், காலேஜ்க்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். நானும் நல்லா பயந்துட்டேன்டா. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அவளை நினைச்சு இவ்வளோ நாள் பயந்தேன். ஓ, நீ பயந்த? ஆமாண்டா, நல்லா பயந்துட்டேன். நீ பயந்தன் மாத்திரம் சொல்றாத. பயந்தவதா தாவணிய போட்டுட்டு கரங்கி கரங்கி இருந்தீங்க போல இந்நாளு. என்ன சொன்ன? இந்நாளு மார்னிங் நான் வந்தப்போ தாவாணிய போட்டுட்டு கரங்கிட்டு இருந்தல்ல. அது இப்போ ஏன் சிரிக்கிற நீ? ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டோமோ? கிறுக்கன் தாண்டா நீ. இனி பேயாட்டம் ஆடுவா. எத்தனா ஒன்னு சொல்லி சமாளிக்கணுமே. நேத்ரன், ஆ, தாவணி உடுத்தினப்போ நீ வந்தன்னு தெரியும். ஆனா நான் கரங்கன் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்தேன்னு சொன்னேன். அப்போனா அது பொய்யா? இந்த பட்டி பைய சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். எருமை எருமை, அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சவனே. டேய் டேய், பொறுக்கி 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 எல்லாத்தையும் பார்த்துட்டு பங்காத மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்க நீ. ஏய் போதும்டி, வேதனைக்குது. நல்ல வேதனைக்கிட்டா எரும மாடு. நீயும் எல்லா ஆணுங்கள மாதிரி தான். பேசவே பேசாதே நீ என்கிட்ட. ஏய் பேசாத, எனக்கு பிடிக்கவே இல்லை. இரிட்டேஷனா ஆகுது. நேத்ரன், நான் இப்ப கேட்க போறதுக்கு உண்மையை மாத்திரம் தான் சொல்லணும். என்ன?
இன்னால தாவாணி போட்டிருந்தப்ப நீ கிஸ் பண்ணதும் வேணும்னே தான், அப்படித்தானே? இல்ல. இங்க பாரு நேத்திரன், உண்மை மாத்திரம் சொல்லு. நீ தெரியாம கிஸ் பண்ணியா இல்ல வேணும்னே தான் கிஸ் பண்ணியா? தெரியாம தான் பண்ணிட்டேன். அது எப்படிடா தெரியாம இச்சன்னு சவுண்டோட வரும்? நேத்ரன், அப்பனா நீயும் எல்லா ஆம்பளை பசங்களும் மாதிரிதான். நான் உன்னை எப்படி நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? ஏய், தெரியாம தான் நடந்துச்சு. நான் நம்பவே மாட்டேன். நான் அதான் அன்னைக்கே நான் கேட்டு கேட்டு இருந்தேன் உன்கிட்ட. நீ இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டே இருந்த. இப்போ கரங்கிட்டு இருந்த விஷயத்த பத்தி சொன்னப்போ நீ சிரிச்சல்ல, அப்பதான் எனக்கே தோணுச்சு இதுவும் ஃபேக்கா தான் இருக்கும்னு. ஏன்டா, ஏன் நீ இப்படிதான் இருக்க? ஏய், ச்சே, வாய மூடு. நீ என்கிட்ட இனி ஜென்மத்துக்கும் பேசிடாத. ஏய் நவமித்ரா, பேசாத, என் பேரை கூட சொல்லாத. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய், இத்தனை வருஷமா உன்னை தெரியாம தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு உண்மைலாம் நான் சொன்னப்போ என்கிட்ட நீ எப்படி கோவப்பட்ட, எப்படி கஷ்டமான. ஆனா இப்போ நான் நினைச்ச மாதிரி நீ நடந்துட்டு இருக்கல தப்பாவே. பேசவே பேசாத என்கிட்ட இனி. நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு நான் போனேனா அதோட இனி இங்க வரவே மாட்டேன். ஏய், நான் நினைச்சதுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீ என்கிட்ட பேச்சே வச்சுக்காத, என் முகத்திலையும் முழிக்காத. நீயும் அந்த நேத்திரனை மாதிரியே தான். உனக்கும் அந்த நேத்திரனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஏய் வாய மூட்ரி. என்னடி என்ன? ரொம்ப ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க. யார் கூட யார கம்பேர் பண்ற? இங்க பாருடி, அன்னைக்கு இதே மாதிரி தான் என்ன கோவப்படுத்தின. ரியான் கூட உன்னை சேர்த்து வச்சு இன்னைக்கு ஏன் கூட வேற ஒருத்தனை கம்பேர் பண்ணி பேசுறல, அதுவும் தப்பானவன. சி, இங்க பாரு நவமித்ரா, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. நீ லிமிட்டையும் மீறி போய்கிட்டு இருக்க. என்னடி பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லு. சரி, கிஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதானே? ஏதோ நான் ரேப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், அந்த நேத்ரன் ரேப் பண்ணிட்டு சுத்துற ஆளுதான். அவன் கூட என்ன கம்பேர் பண்ணல. வாடி வா, அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதை பண்றேன். அப்பதான் நீ கம்பேர் பண்ணி பேசுனதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். என்ன வரியா? இங்கதான் 2 ஷாப் தள்ளி போனா ரூம்ஸ் அவைலபிள்னு நோட்டீஸ் இருக்கு. போலாமா? இது மாத்திரம் தாண்டி தெரியும் உனக்குலாம். ஒண்ணு நல்லா கோவப்படு, இல்லாட்டி இருந்து அழுவு. வேற என்ன தெரியும் உனக்குலாம்? ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எவன் கூடயோ என்ன கம்பேர் பண்ணி பேசுறல. ஏய், சரி சரி, அழாத. அழாத. எங்க போற நவமித்ரா? ஐயோ, என்ன நான் இப்படிலாம் பேசியிருக்கேன்? பக்கத்துல ரூம் இருக்கு வான்னு. கடவுளே, சீ, என்ன நினைச்சிருப்பா அவ? ஐயோ, இனி என்கிட்ட அவ பேசக்கூட மாட்டா. இப்படியெல்லாம் பேசினா எந்த பொண்ணு தான் வந்து பேசும்? யாருமே வரமாட்டாங்க. மனுஷனை மாதிரியா பேசியிருக்க நீ? அறிவு கட்டவன் எப்படி பேசி வச்சிருக்கடா இருக்கா? பாவம் அவ எதனா பேசிட்டு போட்டோம், அதுக்கு நீ இப்படியாடா பேசுவ? அவ ஒரு வார்த்தை கூட பேசல, அழுதுட்டே தான் இருந்தாலே. அந்த அளவு சங்கடமாய்க்கானும் அவளுக்கு. ஜோ, ஓ, அங்க இங்கன்னு போய் தேடிட்டு இருந்தா சார் இங்க தான் நிக்கிறாங்களா? மாட்டிக்கிட்டீங்களே. இது யார் வந்திருக்கிறது? கவியா? அவளோட சவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவதான் வந்திருப்பாளா இருக்கும். நம்ம சோகமாலாம் முகத்தை வச்சிருக்க கூடாது. அவளுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். ஓய், என்ன? என்னவா? நான் கேட்ட क्वेश्चनக்கு இது வரைக்கும் ஆன்சர் வரல. ஆன்சர் வரதுக்குள்ளே சார் இங்க வந்துட்டீங்க. என்ன? என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. இங்கே சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. நான் எங்க வேணாலும் நிப்பேன், உனக்கு என்ன? பேசுறத பாரு. நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்னது இது? ஷார்ட் பட்டன் ஸ்டைலோ? சூப்பர் மார்க்கெட் வெளியே இருக்கமேன்னு பாக்குறேன். இல்லாட்டி பிடிச்சி திருக்கி விட்டுருவேன். என்ன? என்னவா? இது என்ன?
ம் சொல்லுங்க. ஏய் உனக்கு ஏன்? சிரிச்சுட்டே கேக்குறேன்னு பார்க்காதீங்க. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. புரியுதா? போடி, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. என்ன கேட்க முடியாதா? இன்னைக்கு நைட்டு மாத்திரம் ரூமுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னடி, என்ன மிரட்டுறியா? சேச்சே, இன்ஃபார்ம் பண்றேன். ஓ ஆமா, இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவேன். ஓ, திருட்டுத்தனமா வந்து டெய்லி ட்ரெஸ் என்ன கலர்லாம் பாக்குறியே அது? நான் எங்க வந்தேன்? நடிக்காதடி. சேச்சே, எனக்கு நடிக்கணும்ல ஒரு அவசியமும் இல்ல. இதெல்லாம் என் மைண்ட்ல வருது. இன்னைக்கு இவங்க இந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க, நம்மள இந்த ட்ரெஸ் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வருது. பா, பயங்கரமா தள்ளு. ஹலோ, தள்ளல, நிஜமா தான் சொல்றேன். தள்ளு, நல்லா தள்ளு. சப்பா, தள்ளலப்பா. ஜி போடி. கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி வருவேனே, அதுவும் எல்லாரும் உறங்குனதுக்கு அப்புறமா வருவேன். கவி நிஜமாதான். போடி. உங்க கூட யாருமே இல்லைல்ல, இன்னைக்கு ராத்திரி வந்து நான் கிடக்குறேன். ஏய் வருவேன், கண்டிப்பா வருவேன். வந்து அப்புறம் இருக்கு, என்ன? நைட்டு உங்க ரூமுக்கு வந்துட்டு சொல்றேனே. இப்ப சொல்லு. அப்படியா? ம் சொல்ல மாட்டேனே. ஒழுங்கா உள்ள வந்து ஷர்ட் பட்டனை போட்டுட்டு அடுத்த டெலிவரிக்கு போகணும். வாங்க. ஆசைய பாரு, ஆசைய. போடி.